தமிழ்நாட்டில் 58,279 பள்ளிகளில் 1.09 கோடி மாணவர்கள் மாநில வாரிய பள்ளியில் படிப்பதாக தற்போது அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன். அமைச்சர் அன்பில் மகேஷினுடைய இந்த கருத்து குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். குறிப்பாக இந்த புதிய கல்விக் கொள்கை மற்றும் இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்தில் தொடர்ந்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மற்றும் தமிழக முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை மாற்றி பதிவு செய்து வருகின்றனர். அந்த வகையில் நேற்று இரவு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். குறிப்பாக தமிழக அரசுக்கு குறிப்பாக தமிழ் வழியில் படிக்கின்ற அந்த மாணவர்கள் மீதெல்லாம் கரிசனம் கிடையாது. ஏனென்றால் தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ் வழியில் படிக்கின்ற மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து வருவதாக ஒரு புள்ளி விவரத்தை அவர் குறிப்பிட்டு, எனவே அரசியலுக்காகவே தற்பொழுது இந்த விவகாரத்தை திமுக கிளப்புவதாக மத்திய அமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். தற்பொழுது அதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு விளக்கத்தை அளித்திருக்கின்றார். குறிப்பாக தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கை மற்றும் அந்த மொழி பிரச்சனைக்காக மட்டும் இல்லை, குறிப்பாக புதிய கல்விக் கொள்கை என்பது முற்றிலும் தங்களுடைய மாநிலத்தில் பின்பற்றப்படக்கூடிய மிகச்சிறந்த அந்த கல்வி முறைக்கு எதிராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக தமிழக கல்வி முறை என்பது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ஒன்று என்றும் இதன் காரணமாக பல தலைமுறை மாணவர்கள் தற்பொழுது பெரும் நிறுவனங்களிலும் உலகளாவிய பொறுப்புகளிலும் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். எனவே அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை 1.9 கோடி மாணவர்கள் 58,779 பள்ளிகளில் மாநில பாடத்திட்டத்தில் படித்து வருவதாகவும், குறிப்பாக 15.2 லட்சம் மாணவர்கள் 1,635 பள்ளிகளில் மட்டுமே படித்து வருவதாக தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக 3வது மொழியை படிக்க வேண்டும் என்கின்ற அந்த வேகம் என்பது மக்களிடையே இருந்திருந்தால் அதிக அளவு மாணவர்கள் சிபிஎஸ்இ பள்ளிகளை நோக்கி சென்றிருப்பார்கள். ஆனால் உண்மை நிலை என்பது அவ்வாறு இல்லாமல் 1 கோடி மாணவர்கள் மாநில பாடத்திட்டத்தில் படித்து வருவதையே தற்பொழுது மாநில அரசின் இந்த நடவடிக்கைகளுக்கு மக்கள் அளிக்கக்கூடிய சான்றாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். எனவே இங்கு தமிழகத்தில் இருமொழி கொள்கை மிக சிறந்த அளவில் பின்பற்றப்பட்டு அது சிறந்த முடிவுகளை வெளிக்கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை 3வது மொழி தேவையில்லை, ஏற்கனவே இங்கு இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையே தங்களுக்கு போதுமானது என்றும் மீண்டும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தன்னுடைய கருத்தை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். எனவே புதிய கல்விக் கொள்கை வாயிலாக தமிழக கல்வி முறையை சிதைக்க நினைக்க வேண்டாம் என்றும் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் தற்பொழுது அன்பில் மகேஷ் பதிவிட்டிருக்கின்றார். எனவே தற்போது இருக்கக்கூடிய நிலையிலேயே தங்கள் முடிவு தொடரும் என்றும் மத்திய அரசினுடைய அந்த முடிவுகளுக்கு தாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கின்றார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.